அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். புலர்ந்திருக்கின்ற இந்த காலை பொழுது அனைவருக்கும் உற்சாகமான காலை பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இப்போதும் மூத்தோர் சொல்லை மதிப்போம், அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களோடு இயைந்து ஒழுகுவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளுக்கான அத்தனை அம்சங்களையும் திட்டமிட்டு காரியத்தில் செயல்படுங்கள் என்பதான அந்த சின்ன நற்சிந்தனையோடு இன்றைய தலைவாசலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வரலாம். வாருங்கள். தலைவாசலின் அடுத்த அம்சமாக யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். யாவரும் கேளீரில் இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்ற விடயம், ஒரு ஆணுக்கு சரிபாதியாக அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பயணிக்கின்ற அந்த மனைவி பற்றி அவன் எவ்வளவு தூரம் சிந்திக்கின்றான் என்பதற்காக ஒரு எடுத்து இயம்புகின்ற ஒரு விடயமாக இந்த மனைவி நல்ல வேட்பு என்கின்ற அம்சம் இருக்கின்றது. அந்த மனைவி நல்ல வேட்பு அம்சம் என்றால் என்ன, இதனுடைய அடித்தளம் என்ன, இதற்கு வித்திட்டவர் யார், இதனுடைய நோக்கம் என்பது பற்றியதாக விரிவாக இன்றைய யாவரும் கேளீர் கலந்து ஆலோசிக்கப் போகின்றது. யாரோடு பேசப் போகின்றோம் என்பதை நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். இன்றைய யாவரும் கேளீரில் என்ன விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம் என்பது பற்றிய முன்னுரையை நான் இலவே தந்திருந்தேன். இன்றைய தினம் நாங்கள் இந்த மனைவி நல வேட்பு பற்றியதாக யாரோடு பேசப் போகின்றோம் என்ற அறிமுகத்தை இப்போது தரப்போகின்றேன். ஒரு கவிஞர், அதே போன்று மனித வளம் சம்பந்தமான கட்டுரையாளர், ஒரு எழுத்தாளர் என்று கூட இவரை சொல்லலாம். இப்படியான பல்வேறு முகங்களை உடைய இவர், அதே போன்று மனவளக்கலையினுடைய பேராசிரியர், அதே போன்று பல்வேறுபட்ட முகங்களை கொண்ட இவர் ஒரு திரு PS செல்வரட்னம் அவர்கள் சுப்பிரமணிய செல்வா என்ற பெயரிலான தன்னுடைய எழுத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்ற இவரோடு தான் நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். மனைவி நல வேட்பு பற்றியதாக இவரை நாங்கள் இப்போது அறிமுகப்படுத்தி தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆமாம், நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் நாங்கள் இன்றைய தினம் மனைவி நல வேட்பு பற்றியதாக பேசப் போகின்றோம் என்று. குறிப்பாக உங்களோடு நான் பேசுகின்ற போதும் நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் இந்த அறிமுகத்தின் போது, இந்த மனைவிகளுக்கென்று நாங்கள் பிரத்யேகமாக ஒரு தினத்தை கொண்டாடுவதில்லை. பொதுவாக பெண்களுக்கென்று நாங்கள் கொண்டாடுகின்றோம், அந்நியர்க்கென்று ஒன்று கொண்டாடுகின்றோம். ஆனால் மனைவிகர் என்று நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு உறவு நிலையை நாங்கள் கௌரவிப்பதில்லை எப்போதுமே. ஆனால் அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புள்ளவர்கள் ஒரு குடும்பத்திற்காக. இந்த நிலையில் நீங்கள் கூறுங்கள், இந்த மனைவி நல வேட்பு என்ற இந்த சொற்பதத்திற்கு பின்னணி என்ன, இந்த சொல் உருவாக்கத்தின் பின்னால் இருப்பவர் யார், இதனுடைய அவசியம் எப்படி இருந்தது, அதை பற்றி கூறுங்கள். இந்த மனவளக்கலை என்கின்ற இந்த கலையை உலகத்துக்கு வடிவமைத்து வழங்கிட்ட ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், இவர்தான் இந்த மனவளக்கலை என்கின்ற ஒரு தத்துவத்தை, ஒரு தத்துவம் என்பதை விட அது ஒரு வாழ்க்கை நெறி, அதனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். அவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தவர். எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது எல்லா நாடுகளிலும் பல்வேறு விதமான நாட்களை கொண்டாடுவதை அவர் பார்க்கின்றார். தந்தையர் தினம், அன்னையர் தினம், நண்பர்கள் தினம், காதலர் தினம், இப்படி நிறைய தினங்களை கொண்டாடி கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நம்மளுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவு, நமக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்யக்கூடிய ஒரு உறவுக்கு ஏன் அந்த வாழ்க்கை துணை மனைவி என்கின்ற அந்த உறவுக்கு ஏன் நாம் ஒரு நாளை கொண்டாடுவதில்லை என்கின்ற கேள்வி அவருக்கு மனதிலே எழுந்து கொண்டே இருந்திருக்கிறது. அவர் இந்த நாடுகளை எல்லாம் சுற்றிவிட்டு தமிழகம் வந்த பிறகு அவர் ஆகஸ்ட் 30 அவருடைய மனைவி அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே மன்றத்தில் உள்ள அங்கத்தினருக்கு ஒரு முன்மொழிகிறார். அதாவது, இனி இந்த ஆகஸ்ட் 30 நாம் ஏன் மனைவியருக்கு தினமாக நாம் கொண்டாடக்கூடாது என்று எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போது 1994 முதல் முறையாக தமிழகத்திலே ஆழியாரிலே இந்த மனைவி நல வேட்பு நாள் என்கின்ற நிகழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். மிகவும் கோலாகலமாக. அன்று மகரிஷியும் அவருடைய மனைவியரும் ஒரு புதுமண தம்பதியர் போலவும், மற்றவர்களும் கணவன் மனைவியர்களாக எல்லாரும் தம்பதியர் சமேதராய் அன்று திருமண நாளை போல உடுத்தி கொண்டு மாலை மாற்றிக்கொண்டு என்று ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. அதுதான் இதனுடைய தோற்றம்.
பெண்களை பற்றி எல்லோருமே போற்றி பாடி இருக்கிறார்கள். நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள். உயிரினை காட்கும், உயிரினை சேர்த்திடும், உயிரினுக்குயிராய் இன்பமாகிடும், உயிரினும் அந்த பெண்மை மேலடா என்று மகாகவி பாரதி பாடியிருக்கிறார். அதே போல மகரிஷி அவர்களும் பாரதிக்கு பிறகு பெண்களை பற்றி போற்றி பாடிய மிக சிலரில் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் முதன்மையானவர். எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவள்ளியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை படைத்து விட்டான். அற்புதமே, வாழ்ந்து வரும் மக்களிலே இதை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்கின்றார். அப்போ ஒரு மனைவி என்பவள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து சேர்கிறாள், எப்படி தன்னுடைய அதாவது ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஒரு மரத்தை அப்படியே வேரோடு எடுத்து வந்து இன்னொரு இடத்திலே நடுவதை போன்ற ஒரு செயல். இன்னொரு அருமையான கவிதையில் இருக்கிறது, பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து அவ்வளோ உறவுகளையும் விட்டுட்டு வரக்கூடிய அந்த மனைவியை நான் என்ன போட்டுக்கிறோம். அவருக்கான ஒரு 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 ரெக்கக்னிஷன், அவருக்கான ஒரு கவனிப்பு, அவருக்கு அடையாளப்படுத்தல் நடக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போது அவருக்கான ஒரு தினம் வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால இந்த மனைவி நல வேட்பு நாள் தொடங்கி இப்போது இது இந்த வருடம் அது 25வது வருடமாக தொடர்ந்து இந்த மனவளக்கலை மன்றங்களிலே உலகம் எங்கும் இதை கொண்டாடப்படுகின்றது இல்லையா? இந்த நீங்கள் கூறியிருந்தீர்கள் எப்படி மகரிஷி அவர்களால் இந்த தினம் கொண்டாடுவதற்காக ஒரு எண்ணக்கரு வித்திடப்பட்டது என்பது பற்றியதாக. இப்படி ஒரு மனைவி நல வேட்பு என்ற எண்ணக்கருவானது ஒருவர் மனதில் வித்திடப்பட்டு இது இப்போது 25 வருடங்களாக பலருடைய மனதிலும் தொடர்ச்சியாக வித்திடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 25 வருடங்களில் இந்த இப்படியான ஒரு தினத்தை நீங்கள் கொண்டாடுவதன் வாயிலாக எப்படியான மாற்றத்தை இந்த சமூகத்தில் கண்டிருக்கின்றீர்கள் என்பது பற்றி கூறுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய அபரிமிதமான மாற்றங்களை கண்டிருக்கிறோம். நாங்கள் இதை இந்த ஆகஸ்ட் 30 ஒரு ரீசார்ஜ் தினம் என்று சொல்லுவோம். ரீசார்ஜ் அதாவது நீங்கள் ஒரு கைபேசியை சார்ஜ் பண்ணுவது போல, நீங்கள் மீண்டும் அதுக்கு வலுவூட்டுவது போல வருடம் முழுவதும் பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு பிரச்சனைகளிலே முகம் கொடுத்து அன்றாட வாழ்க்கையிலே மனத்தாங்கல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பதியினரை நாங்கள் அந்த திகதியிலே அழைத்து வந்து அவர்களுடைய அந்த ஒரு சிறப்பான சில விஷயங்களை செய்வோம். நாங்கள் அந்த காந்த பரிமாற்ற தவம் என்று ஒன்று இருக்கிறது. ஒருவர் கைகளை பற்றி, காந்தம் என்பது நம்ம உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற உயிரிலே இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு அம்சம். அப்போது அந்த உயிருக்கு உயிரான அந்த உறவை அங்கே நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். அவர்கள் அந்த காந்த பரிமாற்ற தவம் என்பதும் ஒருவர் நினைத்து மனதார நினைத்து வாழ்த்துவதன் மூலமும் அவருடைய இத்தனை கால அந்த திருமண வாழ்க்கையை அசைபோட வைப்பதன் மூலம் எப்படி அவர்கள் முதல்லே சந்தித்தார்கள், அவருடைய திருமண தினம் எப்படி நடந்தது, அது ஒரு மிக கோலாகலமாக நடக்கக்கூடிய ஒரு அந்த நிகழ்ச்சி அது. அப்போது அதெல்லாம் ஒவ்வொருவரையும் அவர்கள் கொண்டு அந்த நினைவுகளை மீட்டு வரும் பொழுது அந்த வாழ்க்கையிலே அவர்கள் தாங்கள் கண்ட அனுபவங்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் எப்படியெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் இன்பங்களை எப்படி பகிர்ந்து கொண்டார்கள், துன்பங்களுக்கு ஒருத்தர் எப்படி தோள் கொடுத்து அந்த துன்பங்களை பகிர்ந்து கொண்டார்கள், எப்படி கண்ணீரை துடைத்தார்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மீள நாம் சிந்திக்கும் பொழுது அந்த உறவின் பெருமதி பெறுகிறது. அந்த உறவு, அதாவது சொல்வார்கள், திருமணம் என்பது யாரோடு வாழ்கிறீர்கள் என்பது அல்ல, யார் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்பதிலே தான் திருமணத்தின் சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி. அப்போது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையிலே அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த அண்மையிலே அல்லது கடந்த வருடம் இருந்த சின்ன சின்ன மனத்தாங்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் விடுபட்டு அன்று திருமணம் முடித்தது போல ஒரு புத்துணர்ச்சியோடு அவர்கள் அங்கிருந்து வெளி செல்கிறார்கள். அடுத்த வருடம் அந்த நிகழ்ச்சி வரும் வரை அவருடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பிரச்சனைகள் அற்றதாகவும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மையை அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி நல வேட்பு பற்றியதாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பெண்கள் என்று வருகின்ற போது சமூகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். அதை போன்று ஒரு குடும்பம் என்றால் அதில் மனைவியாக அவள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளும் ஏராளம் இருக்கத்தான் செய்கின்றன. அது காலத்திற்கு காலம் பல்வேறு வடிவங்கள் எடுத்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்திலும் அது முழுமையாக முற்று பெற்றுவிடவில்லை. இதன் கீழ் இந்த மனைவி நல வேட்பின் கீழாக இன்றைய தினத்தில் கூட பல்வேறு பிரச்சனைகள் உங்களுடைய அமைப்பினால்
சமூகத்தினால் உங்களுடைய மனவளக்கலை நிலையத்தினால் மன்றத்தினால் இனங்காணப்பட்டு அதற்கான வளப்படுத்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இன்றைய தினம் வரை அணுகப்பட்ட பிரச்சினைகள் எப்படியாக இருக்கின்றன, அது தொடர்பாக நீங்கள் இனம் கண்டு எப்படியான வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றீர்கள், அதை பற்றி கூறுங்களேன். உண்மைதான். ஒரு பெண்ணின் பூரணத்துவம் என்று அதை சொல்லலாம். அவள் ஒரு குழந்தையாக இருந்து சிறுமியாகி மாறி குமரியாகி ஒருவனை திருமணம் முடித்து போகிறார். அப்போ நம்முடைய சமூக அமைப்பு முறையிலே ஒரு பெண்ணானவள் தனது கணவனது வீட்டிலே வாழப்போகிறார். அப்போது இதுவரை தாம் வாழ்ந்த அந்த எப்படி சொல்லலாம், அந்த சுகமான சூழ்நிலை, கம்ஃபர்ட் ஜோன், அதிலே இருந்து அவள் வெளிப்படுகிறாள். வெளிப்பட்டு போகும் பொழுது அங்கே யாரெல்லாம் தனக்கு ஆதரவாக இருந்தார்களோ, தனது பெற்றோர்கள், சகோதரர்கள், நெருங்கிய உறவுகள், இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு புது இடத்துக்கு போகிறாள். அங்கே அவள் முகம் கொடுக்கும்போது தன்னை முழுமையாக அவள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை அறிந்து அதற்கேற்ற மாதிரி தன்னை இது மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை சூழ்நிலை ஏற்படுகிறது. கணவனுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் இப்போ நடந்து கொண்டிருப்பது. கணவனுக்கு ஏற்ற மாதிரி மனைவிகள் மாறுகின்ற அந்த சூழ்நிலை இப்போது காலம் வெகுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ வரக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் முகவும் புரிந்துணர்வு உள்ளவர்களாக, விட்டு கொடுப்பு உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை ஒரு முன்னேற்ற பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான ஒரு விஷயம். அப்போது அங்கு அவ்வாறான சூழ்நிலைகளிலே நிறைய உறவு சிக்கல்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக நாம் எல்லோரும் அறிந்த விடயம், கணவனுடைய பெற்றோர், குறிப்பாக முக்கியமாக கணவனுடைய தாயோடு. தாய் எப்பொழுதுமே தன் மகனை இத்தனை வருட காலம் தன்னோடு வளர்த்த அந்த மகளை விட்டு கொடுப்பதற்கு எப்போதுமே விரும்புவதில்லை. தன் மகனை இன்னொரு பெண் பங்கு போட வந்திருக்கிறாள் என்கிற பொழுதோ, அல்லது அந்த ஆண்மகன் சில விடயங்களிலேக்கு தன் மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுதோ அந்த ஒரு தாயால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும். அவள் ஒரு போட்டியான ஒரு தனக்கு போட்டியாக வந்து விட்டாலோ என்கின்ற ஒரு இது இருக்கணும். அதை நிச்சயம் அப்படியாக இருக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் இதை பற்றி விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அப்போது ஒரு எப்படி ஒரு பெண் தன் தாயை விட்டு வந்த பிறகு எப்படி தன்னுடைய கணவனின் தாயை தாயாக ஏற்றுக்கொள்வதற்கும், அதே போல் அந்த கணவனின் தாயானவள் வந்த மருமகளை தன் மகளைப் போல ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கான விஷயங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அத்தகைய ஒரு மன மாற்றம் தான் தேவை. ஏனென்றால் பல நேரங்களிலே இது உருவாகுவது ஒரு அர்த்தமற்ற அவசியமற்ற பயத்தினால் தானே தவிர அந்த பயத்துக்கு பின்னால் எந்த விதமான அர்த்தமும் இருப்பதில்லை. அதை நாம் மாற்றிவிட்டோம் என்றால் அங்கே நல்ல சுமூகமான உறவு வந்து விடுகிறது. அடுத்து கணவன் மனைவினுக்கு இடையிலே மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த 3 விஷயங்களை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். இது 3ம் இருந்தால், அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இருவருக்குமே இந்த 3 விஷயங்கள் இருந்தால் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும். அப்போ எப்படி சகிப்புத்தன்மை என்கின்ற பொழுது எப்படி தனது வாழ்க்கை துணை தான் விரும்பாத ஒன்றை அவர் செய்கிறார், அவர் விரும்புகிறார், அவருக்கு விருப்பமான ஒன்று செய்கிறார், அதிலே நமக்கு பெரிய விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட தன் மனைவி அல்லது தன் வாழ்க்கை துணை தனக்காக பல விஷயங்கள் செய்கிறாள் என்பதற்காக அதை நாம் சகித்து கொள்கிறது. சில நேரங்களிலே நாம் விரும்புகிற ஒரு விஷயங்களை மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ விட்டு கொடுப்பது, அல்லது பல நேரங்களிலே அவர்களுக்காக பலவிதமான தியாகங்களை செய்கிறது. இந்த 3 விஷயங்கள், இதுதான் இந்த முக்கியமான மூன்று விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மன்றத்தில் வரக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயம். இதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கை என்பது மிகவும் நிறைவானதாகவும் எந்த பிரச்சனையை மட்டும் சென்று கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது சுழலிலே அடிப்பட்ட ஒரு படகு போல் இல்லாமல் நல்ல ஒரு நிலையான நீரோட்டத்திலே சென்று கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை படகு போல அவர்கள் வாழ்க்கை அமைகிறது. இந்த மனைவி நல வேட்பு என்பதை இதுக்கு வித்திட்டவர் ஒரு ஆண். இதே போன்று இந்த விடயம் பற்றி விளக்கம் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஆண். ஆக இது பற்றியதான புரிதல்களை நாங்கள் ஒரு ஆண்கள் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால்
இதை பற்றி இந்த மனைவி நல வேட்பு என்பது பற்றி பெண்களுடைய, அதாவது நீங்கள் நேர்கண்டிருப்பீர்கள், உங்களோடு சகஜமாக பழகி அந்த பெண்களிடம் இருந்து வந்த அந்த பின்னூட்டங்கள் எப்படியாக இருந்தது, அது பற்றிய உங்களுடைய அனுபவங்களை அது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு முறை இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை நான் ஹேட்டன்லே நடத்தினேன். நடத்தி முடித்த பிறகு நாங்கள் அந்த பங்கு பெற்றவர்களை பேச, தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நாங்கள் அழைப்பதுண்டு. அப்பொழுது அந்த பெண்கள், அநேகமான பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை அழுகையினுடைய சொல்வதை தான் நான் கேட்டிருக்கின்றோம். அல்லது சொல்லி முடித்த பிறகு அழுவார்கள். கணவர்கள் கூட தங்களுடைய மனைவியரை பற்றி சொல்லும் பொழுது தழுதழுப்பதும் கண் கலங்குவதும் பேச முடியாமல் திணறுவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அத்தனைய நெருக்கமான அந்த உணர்வு பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ளாத அந்த உணர்வு உண்டு. ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கை துணை, அல்லது பெண்கள் சொல்வார்கள், தான் இந்த ஆணை கணவனாக பெற்றது எத்தனை பெரிய பேறு என்று அவர்கள் சொல்வார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் தனக்கு அவர் துணையாக இருந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்போ அது ஒரு நல்ல விதமான பின்னோட்டங்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இதில் பங்கு பெற்ற விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். அநேகமான இந்த உறவு சிக்கல்களுக்கு காரணம் ஃப்ரெட்ரிக் நீட்சே என்ற ஒரு ஜெர்மனிய தத்துவ ஞானி சொல்கிறார், அநேகமான திருமணங்களின் பிரச்சனைகளுக்கு காரணம் அன்பின் குறைபாடு அன்று, நட்பின் குறைபாடு என்று. அன்பு அங்கு யாருக்குமே அன்பில் குறைவில்லை. கணவனுக்கு மனைவி மீதோ, மனைவிக்கு கணவன் மீதோ அன்பின் குறைபாடு இல்லை, அங்கே நட்பின் குறைபாடு இருக்கிறது. ஏனென்றால் கணவன் மனைவியர் நட்பு என்கிற ரீதியிலே பழகப்படும் பொழுது அங்கே அந்த ஈகோ அல்லது அந்த தன்முனைப்பு என்கின்ற விஷயம் இல்லாமல் போகிறது. நம்ம எப்படியுமே நண்பர்களுக்கு இடையிலே நமக்கு தன்முனைப்பு இருப்பதில்லை. வாடா போடான்னு பேசுவோம், வாடி போடி என்று பேசிக்கொள்வோம். அவரை திட்டுறதும், அவர்கள் குறைகளை பேசுவதும், அவர்களை பகுடி பண்ணுவதுமாக அந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு குதூகலம் மிக்கதாக இருக்கிறது. ஆனால் இதையே நாம் ஒரு கணவன் மனைவியர் என்ற பொழுது ஒரு சிறு விதேசங்களை சுட்டி காட்டுகிற பொழுது கூட அவர் இவ்வளவுதான் தனக்காகவே தன்னை தியாகம் செய்தவராக இருந்தாலும் கூட மற்றவர்கள் என்ன விதமான நம் குறைகளை சொன்னாலும் நாம் தாங்கிக் கொள்வோம். நம்மளுடைய வாழ்க்கை தன்னை சொல்லும் பொழுது நம்மளுக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய ஈகோ நாங்கள் பாதிக்கப்படுகிறது, தன்முனைப்பு பாதிக்கப்படுகிறது. இதே நேரத்திலே அந்த உறவு ஒரு நட்பாக பரிணமிக்கும் பொழுது இந்த சிக்கல்கள் வராது. அப்போ நட்பு ஒரு கணவன் மனைவிக்குடைய உறவு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஒரு நல்ல நண்பர்களாக வாழ்கிற பொழுது இந்த உறவு சிக்கல்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அரிது என்று தான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய என்னுடைய அடுத்த வினாவிற்கு நீங்களே துடுப்புச்சீட்டை எடுத்து தந்து விட்டீர்கள் என்று தான் நினைக்கின்றேன். பொதுவாக இந்த விவாகரத்து பற்றி பேசுவதானால், ஒருபுறம் இந்த விவாகரத்து என்பது சமூகத்தில் அதிகரித்து இருக்கின்றது என்ற தலைப்பு, நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களின் கீழ் அதை பேசி இருக்கின்றோம். ஆனால் இந்த மனைவி நல வேட்பு என்பதன் கீழாக எப்படி ஒரு கணவன் மனைவியினுடைய அந்த உறவு நிலை என்பதை அந்யோன்யமாக்குவது, அவர்களுக்கு இடையிலான அந்த புரிதலை பலப்படுத்துவது என்ற அந்த செயல்பாட்டை நீங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த தரப்பாக இருந்து கொண்டு இந்த விவாகரத்து என்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதன் மூலமாக இதற்கு எப்படி தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அதை பற்றி கூறுங்கள். இது ஒரு வினோதமான நிலை. ஏனென்றால் 10 வருடம் காதலிக்கிறார்கள், 10 மாதங்கள் கூட இணைந்து வாழ முடிவதில்லை. ஏனென்றால் இந்த ரமண மகரிஷி ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்று கிடைக்கும் வரை கடுகே ஆயினும் மழையாய் நினைக்குமா, அது கிடைத்த பிறகு மழையே ஆயினும் கடுகாய் நினைக்கின்ற மனம் அப்படின்னு ரமண மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. எடுத்தது ஒரு பொருளுடைய மதிப்பு என்பது சொல்வார்கள், அது கிடைக்கும் முன்பும் அதை இழந்த பின்பு தான் தெரியும் என்று. அது கிடைக்கும் வரை அதனுடைய மதிப்பு தெரியும், அதை இழந்த பின்பு அதனுடைய மதிப்பு தெரியும். ஆனால் அது நம் கைகளிலே இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு தெரிவதில்லை. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு யாரோடு வாழ்கிறோம் என்றல்ல, யார் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்கின்ற நிலைமைதான் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்கான அடையாளம். அப்போது ஒரு பொருள் நமக்கு கிடைத்த பிறகு அல்லது ஒரு உறவு அமைந்த பிறகு நாம் அதை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது வெகு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை.
அது வருவரைக்கும் அது பெருமதிப்பாக தெரிகிறது. அது நம் கைக்கு வந்த பிறகு அதனுடைய மதிப்பு தருவதில்லை. அது ஒன்று. அப்போது அடுத்தது கணவன் மனைவியர்களுக்கு இடையிலே ஒரு சொல்வார்கள், ஒரு புனிதமான உறவை போல விலகலும் இருக்க வேண்டும் என்று. ஸ்பேஸ், அவர்களுக்கு இடையிலான ஒரு பிரைவசி என்று சொல்லலாம். ஏன்னா என்னதான் நீங்கள் கணவன் மனைவியா இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனக்கான எண்ணங்கள், தனக்கான ஆசாபாசங்கள் இருக்கும். அப்போ நான் என் மனைவியை என் ஆசாபாசங்களுக்கு ஏற்ற மாதிரி அவளை நான் மாற்ற முயலும் பொழுது அங்கு பிரச்சனைகள் வருது இடம். அதே நேரத்தில் நான் இத்தனை காலம் நான் பயின்ற சில விஷயங்கள், அது பழகிய சில விஷயங்களை கட்டாயம் விட வேண்டும் என்று எனது மனைவியை எதிர்பார்க்கும் பொழுது அங்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நடைபெறுகிறது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நிலை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மகரிஷி சொன்ன 3 விஷயங்கள் தான். விட்டு கொடுக்க வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், தியாகம் வேண்டும். இது 3 இருந்தால் நிச்சயமாக இது நடக்கும். அப்போ ஒரு கணவனையோ மனைவியோ ஒரு சக மனிதனாக, சக மனுஷியாக நாம் ஏற்றுக்கொள்வதும், அவர்களுக்கு உண்டான மதிப்பை தருவதும், அவர்களை புரிந்து கொள்வதும், அந்த இடைவெளியை வைத்திருப்பதும் தான் இதுக்கு தீர்வாக இருக்குமே முடிய ஒவ்வொருவரையும் நாம் மற்றவரை நமக்கு ஏற்றமாறு மாற்ற முறைக்கும் பொழுது, அல்லது நாம் ஒவ்வொருவருக்கான ஒரு அச்சை செய்து கொண்டு அந்த அச்சையிலே அவர்களை திணித்து அதுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நாம் இந்த எதிர்பார்ப்பிலே தான் அத்தனை பிரச்சனைகளையும் வருகிறது. இது மட்டும் இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த விட்டு கொடுப்பும் அந்த தியாகமும் அந்த சகிப்புத்தன்மையும் இருந்தால் இந்த விவாகரத்து வழக்கறிஞர்களுக்கு வேலையே இல்லாமல் உண்மைதான். சரி, இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம். என்னதான் இருந்தாலும் ஒரு அவசரமான உலகம் இன்றைய நிலையில் இந்த விவாகரத்து அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலான மன சஞ்சலங்கள், பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த பிணைப்பை அதிகரித்துக் கொள்வது என்பதற்கான அவசியமும் மேலிட்டிருக்கின்றது என்றால் அதை அதிகரித்துக் கொள்வதற்கான வழிவகைகள் என்னவாக இருக்கும் என்பதை கூறிவிடுங்கள். புரிந்துணர்வு தான். புரிந்துணர்வு முதலாவது எப்படி தன் வாழ்க்கை துணையை தன்னோடு, அதாவது கணவன் மனைவி உறவே மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் உயிரில் கலந்த உறவு என்று. உயிரில் கலந்த உறவு, உயிருக்கும் உயிருக்குமான உறவு. ஏனால் 2 உயிர்கள் சேர்ந்து இன்னொரு உயிரை உருவாக்குகின்ற உறவு. அப்படி இருக்கும் பொழுது இந்த புரிந்து உணர்வு நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம்? கணவனோ மனைவியோ வாழ்க்கை துணை, அவர் யார்? முதலாவது அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யார்? அவருடைய ஆசாபாசங்கள் என்ன? அவருடைய விருப்பங்கள் என்ன? சில பேர் அவள் விரும்புகிற ஒரு விஷயம் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய இந்த உறவுக்காக, இந்த உறவின் நீட்சிக்காக, அல்லது நம்மளுடைய குழந்தைகளின் நன்மைக்காக, அவர்களை காப்பதற்காக நாம் சில தியாகங்களை கட்டாயம் செய்யத்தான் வேண்டும். அங்கேதான் அந்த விட்டு கொடுப்பு என்கின்ற ஒரு விஷயம் வருகிறது. அல்லது அங்கேதான் நாம் விரும்பாத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை நாம் சகித்து கொள்ள வேண்டிய தன்மை வருகிறது. இந்த குணங்கள் மட்டும் இருந்தால் அவரை நாம் புரிந்து கொள்ளாமல், அவர் ஒரு தனிப்பட்ட நபர், அவருக்கென்று சிந்தனைகள் இருக்கின்றன. இப்போ ஒவ்வொரு மனிதரும் இப்போ 700 கோடி மக்கள் இங்கே இருக்கிறோம் என்றால் 700 கோடி மக்களும் இந்த உலகத்திலே ஒருவர் போல் இன்னொரு உருவத்தால் இருப்பதில்லை. உருவத்தால் இல்லாமல் வேறு வேறாக இருக்கும் பொழுது மனங்களால் எப்படி ஒருவராக இருக்க முடியும்? இது மிகவும் விந்தையான ஒரு விஷயம். அப்போ இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் என்றால், மனைவியானவள் இப்படி, கணவனாவள் இப்படி, அவளுடைய பழகும் பொழுது நமக்கு தெரிகிறது அவள் எதை விரும்புகிறாள் என்பதையும், நாம் செய்வதை அவள் எதை விரும்ப மாட்டேங்கிறாள் என்பதையும். இப்படி இருவருமே விட்டு கொடுக்கும் பொழுது அங்கு எந்த பிரச்சனைகளுக்கும் இடம் இருப்பதில்லை. அது நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி மிக்கதாகத்தான் இருக்கும். சரி, நிகழ்ச்சியின் இறுதி கேள்வி என்று கூட இதை சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவருக்குமே வேலைகள், இருவருக்குமே பொறுப்புகள், ஒரு அவசரமான உலகம். இப்படியான சூழ்நிலையில் இருவருக்கும் இடையிலான தொடர்புகள் என்பவை மிக சொற்பமாக இருக்கின்றன. இந்த தொடர்புகள் குறைவாக இருப்பது கூட இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு இடையிலான அந்த உறவு நிலையில் சில விரிசல்கள் ஏற்பட காரணமாக இருக்கின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இவர்களுடைய வாழ்க்கையில் இதில் கூட ஒரு திட்டமிடல் அவசியமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். இந்த மனவளக்கலை மன்றத்தின் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இன்றைய கால வாழ்க்கை முறை? நிச்சயமான அந்த திட்டமிடல் தேவை. அது
தொழில் ரீதியாக அல்லது சில தொழில் முறையினாலே அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட குறைவாக இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இங்குள்ள வெளியூரில் இருக்கிறார். அவர் மனைவியை சந்திப்பது மிகவும் அரிது. காலையில் அவர் வேலை விட்டு வரும்பொழுது இவங்க வேலைக்கு சென்று கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு மணி நேரம் தான் அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது ஒரு அபூர்வமான அரிதான ஒரு விஷயம். ஆனால் பல நேரங்களிலே இப்படியான நிலைமைகள் இருக்கிறது. எல்லோரும் நாம் யந்திரமயமான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காலையில் எல்லாரும் எழும்பி அவரவர்கள் வேலைகளை பார்க்கணும், அவர்களுடைய தொழிலுக்கு செல்வதற்குமான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு நாம் பிரயத்தனப்பட்டு திட்டமிட்டு அந்த உறவை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு கொஞ்சம் மினக்கடல் என்பது அவசியம். எப்படி ஒரு விடுமுறையை அல்லது எப்படி வார இறுதி நாட்களில் எப்படி நாம் ஒன்றாக இருந்து செய்வது, எப்படி ஒன்றாக நாம் இங்கு வெளி செல்வது, அல்லது குழந்தைகளோடு இருப்பது, அல்லது கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்வது. இந்த காலத்திலே தந்தை என்பது தந்தையாக மட்டுமல்ல தாயுமானவனாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அப்போ தந்தையாக மட்டும் இருக்க முடியாது, தாயாகவும் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கணும். அப்போது குறிப்பாக பெண்களுக்கு என்றால், அதாவது நமக்கெல்லாம் வாரம் முழுவதும் வேலை, ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு விடுமுறை என்றால், பெண்களுக்கு வாரம் முழுவதும் வேலை செய்கிற பெண்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமையும் வேலை நாளாகத்தான் இருக்கிறது. விடுமுறை நாளும் வேலை நாளாகத்தான் இருக்குது. பண்டிகை நாளும் மற்றவர்கள்லாம் உடுத்தி சந்தோஷமாக இருக்க அன்றைய தினமும் அந்த பெண்களுக்கு வேலை நாட்களாகத்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நாம் அவர்களுக்கு ஒத்தாசை செய்து அவர்களுடைய அந்த வேலை பளுவை குறித்து அவர்களும் நம்மளோடு ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதன் மூலமும் நாம் ஒரு குறிப்பிட்ட விடுமுறைகளை திட்டமிட்டு வெளியே செல்வது, இது போன்ற விஷயங்கள் மூலமும் அந்த உறவு பிணைப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது அதிகரித்துக் கொள்ளலாம். சிறப்பான ஒரு கருத்தாக மொத்தத்தில் மனம் உண்டானால் இடம் உண்டு என்பதாக கூறியிருக்கின்றீர்கள். ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த புரிந்துணர்வு என்பதன் அடித்தளமாக மனைவி நல வேட்பு என்ற அந்த ஒரு அம்சத்தை அடிப்படையாக வைத்து அதை கட்டி எழுப்பது பற்றியதாக மனவளக்கலை மன்றத்தின் பேராசிரியர் திரு P.S. செல்வரட்னம் அவர்கள் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பல்வேறு விடயங்களை பற்றியதாகவும் பேசியிருந்தார். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.